ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேசிக் மெடிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல் அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம டிபார்ட்மெண்ட், அதாவது கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிஸ்டம். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி ஃபிசியாலஜி படிப்போம், செகண்ட் இயரில் ஃபிசியாலஜி நிறையா படிச்சுக்கிட்டே இருப்போம், தேர்ட் இயரில் வென்டிலேட்டர் மிஷினை பற்றி நம்ம படிப்போம். ஸோ ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்க போகிறோம், ஒரு பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர் கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஐசியூ டெக்னீஷியனாக, ஒரு கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியனாக, ஒரு எமர்ஜென்சி டெக்னீஷியனாக நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சிஸ்டம்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தடவை நான் மூச்சு இழுத்து மூச்சு விடுறேன்னா, ஸோ இதுதான் ரெஸ்பிரேஷன். ஸோ அதுக்கு எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அந்த ஆர்கன்ஸை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அது அனாட்டமி. ஓகேவா? அதுவே அந்த ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்க்குறதெல்லாம் ஃபிசியாலஜி. ஸோ இதுதான் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி அப்பாரட்டஸ், வெண்டிலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை சொல்லுவாங்க. ஓகேவா? இட் இஸ் அ பயாலஜிக்கல் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் எ ஸ்பெசிபிக் ஆர்கன் அண்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் தி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் ஹியூமன் பாடி. ஸோ நிறையா ஸ்பெசிபிக் ஆர்கன்ஸ் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்தால் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஆர்கன்ஸ் இன்வால்வ் இன் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா, நோஸ் அண்ட் நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியா, 2 பிராங்கை, பிராங்கியூல்ஸ் அண்ட் 2 லங்ஸ். ஸோ இந்த ஆர்கன்ஸ்லாம் என்ன ஆகுது, நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ நம்ம ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட பேசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோஸில் நேசல் கேவிட்டி, நேசல் கேவிட்டிலேருந்து ஃபேரிங்ஸு, ஸோ லாரிங்ஸு, ட்ரெக்கியா, பிராங்கை, லங்ஸு, அல்வியோல கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கேஸ் எக்ஸ்சேஞ்சு நடக்கிறதுக்கு, நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு பேசேஜ் இதுதான். ஓகேவா? அடுத்துல நோஸ் அண்ட் நேசல் கேவிட்டி பார்க்கலாம். ஸோ நோஸ்ன்றது அதோட பொசிஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் மெயின் ரூட், ஏர் என்ட்ரிக்கு ஒரு மெயின் ரூட்டு. இதில் 2 கேவிட்டி இருக்கும், அதை டிவைட் பண்ணுறது செப்டம். ஆன்டீரியரா இது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஹைலைன் கார்டிலேஜ் மட்டும் ஆன்டீரியரா இருக்கும். இதுல ரூப் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ரூப் எத்திமைட் போன் அப்படின்னு ஒரு போன் இருக்கும். அந்த எத்திமைட் போன்ல நம்ம பொட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த போன் ஸ்பீனாய்ட் போன். அதுக்கு கீழே இருக்குதான் எத்திமைட் போன். அந்த எத்திமைட் போன் தான் இந்த ரூப்பை ஃபார்ம் பண்ணுது, அதாவது நம்மளோட மூக்குக்கு. ஓகேவா? இது ஒரு ஃப்ளோர் ஃபார்ம் பண்றது ரூஃப் ஆஃப் த மவுத். ஓகேவா? The medial wall formed by a septum. Medial wall செப்டத்தை ஃபார்ம் பண்ணுது. லேட்டரல் வால் மேக்ஸிலா ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி நோஸ் என்ன என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் நோஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஏர் பேசேஜ். ஓகே, அதாவது ரெஸ்பிரேட்டரி பேசேஜ். அடுத்து வார்மிங், அடுத்து ஃபில்டரிங் அண்ட் கிளீனிங். ஃபில்டரிங் அண்ட் கிளீனிங் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட நோஸில், நம்மளோட மூக்கில் சின்ன ஹேர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஹேர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஏதோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும், ட்ராப் பண்ணி வெளியே விட்டுரும். சரியா? அதான் ஃபில்டரிங் அண்ட் கிளீனிங். ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு என்னன்னா, ஒரு சில நேரம் நம்ம மூச்சு இழுக்கிறப்போ ஹீட்டான ஏர் எடுத்துக்குவோம், அதை மாய்ச்சரைசிங் பண்ணும். ஸோ அதுதான் ஹியூமிடிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் நோஸோட ஃபங்க்ஷன். அடுத்து ஃபேரிங்ஸ். ஸோ ஃபேரிங்ஸ் அப்படின்னு என்னன்னா, இது த்ரோட்டோட ஒரு பார்ட்டு தான் ஃபேரிங்ஸ். நம்மளோட த்ரோட் இருக்குல்ல, அந்த த்ரோட்டோட ஒரு பார்ட்டு தான் ஃபேரிங்ஸ். இது பிஹைண்ட் தி மவுத் அண்ட் நேசல் கேவிட்டி. அதாவது இந்த ஃபேரிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட வாய் பகுதிக்கும் நேசல் கேவிட்டிக்கு பின்னாடி இருக்கும். ஈசோஃபேகஸ்க்கும் லாரிங்ஸ்க்கும் மேலே இருக்கும். ஓகேவா? ஈசோஃபேகஸ் என்ன? உணவு குழாய். அதுக்கும் லாரிங்ஸ், அதாவது ட்ரெக்கியாக்கு மேலே லாரிங்ஸ் இருக்கும். அந்த லாரிங்ஸுக்கும் மேலே இந்த ஃபேரிங்ஸ் சுட்டிவேட்டடாக இருக்கும். இதோட லென்த் 12 to 14 சென்டிமீட்டர் இருக்கும். எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ஸ்கல்ஸ். ஸோ ஸ்கல்லோட பேஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி 6th cervical vertebra வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்து பொசிஷன். சுப்பீரியராக பார்த்தோம்னா பேஸ் ஆஃப் தி ஸ்கல் இருக்கும்.
இன்ஃபீரியராக பார்த்தோன்னாக்கா கண்டினியூஸ் வித் தி ஈசோஃபேகஸ். ஆன்டீரியராக பார்த்தோன்னாக்கா இன்கம்ப்ளீட் வால் பிகாஸ் ஆஃப் த நோஸ் மவுத் அண்ட் லேரிங்ஸ் ஓப்பனிங். ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் இருக்கனால இன்கம்ப்ளீட் வால் இருக்கு. போஸ்டீரியராக பார்த்தோன்னா அரியோலா டிஷ்யூஸ் இருக்கும், 6 வெர்டிப்ரா இருக்கும். ஓகேவா? இந்த இருக்கா லேரிங்ஸ் இருக்கு, ஈசோஃபேகஸ் இருக்கு, அதுக்கு மேலே தானே இருக்கு ஃபேரிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம மவுத் இருக்கு, ஓரல் கேவிட்டி இருக்கு, நேஷனல் கேவிட்டி இருக்கு. அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு, பின்னாடி தான் என்ன இருக்கு, இந்த ஃபேரிங்ஸ் வந்து சிச்சுவேட்டடாக இருக்கு. ஓகே, இந்த ஃபேரிங்ஸ்ல 3 டிவிஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்னா நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ், லாரிங்கோஃபேரிங்ஸ். இந்த நேசோஃபேரிங்ஸ் வந்து the nasal part of the pharynx lies behind the nose. இது வந்து ஒரு நேசல் பார்ட். ஓகேவா? ஓரோஃபேரஞ்சிஸ் வந்து ஓரல் பார்ட். ஓகே, வாய்க்கு பின்னாடி இருக்கும். இது நோஸுக்கு பின்னாடி இருக்கும். ஓகேவா? லாரிங்கோஃபேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா the laryngeal part of the pharynx extend from the oropharynx. அந்த ஓரோஃபேரிங்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த இருக்கா நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ், ஹைஃபோஃபேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லாரிங்கோஃபேரிங்ஸை ஹைப்போஃபேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஓரோஃபேரிங்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் என்னது, இந்த ஹைப்போஃபேரிங்ஸ், அதாவது லாரிங்கோஃபேரிங்ஸ். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் பார்த்தா பேசேஜ் வே ஆஃப் ஏர் அண்ட் ஃபுட். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் அந்த ஏரும் அப்புறம் அந்த ஃபுட்டும் இதுக்கு ஒரு பேசேஜாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சாப்பாடு எடுத்துக்கும் ஃபேரிங்ஸ் சொல்லியே வந்துட்டு அது அப்படியே எங்கிட்ட போயிடும், ஓரோஃபேரிங்ஸ் சொல்லி போய் ஈசோஃபேகஸ் போயிடும். ஓகேவா? அடுத்து வார்மிங் அண்ட் குமிடிஃபையிங். வார்மிங்னா சொல்லிட்டேன், குமிடிஃபையிங்னா மாய்ச்சரைசிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் டேஸ்ட்டு. ஏன் டேஸ்ட்னா அங்கே ஆல்ஃபேக்டரி நர்வ் எண்டிங்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஹியரிங், காது கேட்குறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்குது. அப்புறம் நம்ம பேசுறதுக்கு உதவுது. அடுத்து லேரிங்ஸ். லேரிங்ஸோட பொசிஷன் என்னன்னா இந்த லேரிங்ஸ் ஆர் தி வாய்ஸ் பாக்ஸ். வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு, இந்த லேரிங்ஸ் தான். இந்த லேரிங்ஸ் தான் வந்து வாய்ஸ் பாக்ஸ். எக்ஸ்டென்ட் வந்து ரூட் ஆஃப் தி டங். நம்ம டங்கோட ரூட்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும் இந்த லேரிங்ஸ். It lies in front of the laryngopharynx at the level of third and fourth and fifth and sixth vertebral cervical vertebra. அந்த தேர்ட்ல இருந்து சிக்ஸ்த் வெர்டிப்ரால இருந்து இந்த லாரிங்கோஃபேரிங்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அதாவது லைஸ் ஆயிருக்கும் இந்த லாரிங்ஸ் அதுல இருந்து. ஓகே, until the puberty there is a little difference in the size of the larynx between the sexes. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இப்போ ஒரு 14 ஏஜ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து யாரு, கொஞ்சம் மெச்சூர்ட், அதை பியூபர்ட்டி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் அவங்களோட இப்போ அந்த கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆடம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பெருசாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் வந்து நம்மளால என்ன பார்க்க முடியும், பியூபர்ட்டி டிசீசஸ்லாம் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் க்ரோஸ் லார்ஜர் இன் ஏ மேல். இது வந்து மேலுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும், ஃபீமேலை காட்டிலும் மேலுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மேலோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு மாதிரி கட்ட குரலாக இருக்குது அப்படி. ஓகேவா? சுப்பீரியர்லி த ஹையர்ட் போன் அண்ட் ரூட் ஆஃப் தி டங் இருக்கு. ஓகேவா? அது இன்ஃபீரியரா கன்டினியூஸ் வித் தி ட்ரெக்கியா. ஆன்டீரியரி மசில்ஸ் ஆஃப் த நெக் இருக்கு. போஸ்டீரியரா பார்க்கும்போது இந்த லாரிங்கோஃபேரிங்ஸ் அந்த தேர்ட் அண்ட் சிக்ஸ்த் சர்விகல் வெர்டிப்ராலாம் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். The larynx is composed of the several irregular shaped cartilage. Several irregular cartilageனால இந்த larynx வந்து composed ஆயிருக்கும். Attached to the each other by the ligaments. So ligamentsனால attach ஆயிருக்கும். அப்புறம் membraneனாலையும் attached ஆயிருக்கும். The main cartilage are the thyroid cartilage, cricoid cartilage, arynoid cartilage, epiglottis. ஓகேவா? இந்த thyroid cricoid வந்து ஒரு cartilage இருக்கும். அந்த அரிட்டினாய்டு கார்டிலேஜ் வந்து 2 இருக்கும், எபிக்ளாட்டிஸ் வந்து 1 இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்க 3 கார்டிலேஜ் வந்து ஹைலன் கார்டிலேஜ். அந்த எபிக்ளாட்டிஸ் வந்து எலாஸ்டிக் ஃபைப்ரோ கார்டிலேஜ். ஓகேவா? த தைராய்ட் கார்டிலேஜ். திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தி 2 ஃபிளைட் பீசஸ் ஆஃப் தி ஹைலன் கார்டிலேஜ். ஸோ ஹைலன் கார்டிலேஜ் வந்து 2 ஃபிளாட் பீசஸ் இருக்கும். அண்ட் ஃபியூஸ்ட் ஆன்டீரியர்லி அண்ட் ஃபார்மிங் ஆடம்ஸ் ஆப்பிள். ஸோ ஃபியூஸ் ஆன பிறகு ஆடம்ஸ் ஆப்பிள் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கிரிக்காய்ட் கார்டிலேஜ் வந்து இட் லைஸ் பிலோ தி தைராய்டு கார்டிலேஜ். தைராய்டு கார்டிலேஜுக்கு பிலோவா வந்து லைஸ் ஆயிருக்கும். கம்போஸ்ட் ஆஃப் தி ஹைலன் கார்டிலேஜ். ஹைலன் கார்டிலேஜ்ல கம்போஸ்ட் ஆயிருக்கும். தி அரித்தினாய்டு கார்டிலேஜ். இந்த அரித்தினாய்டு கார்டிலேஜ் தேர் ஆர் 2 ரஃப்லி பிரமிட் ஷேப்டு கைலன் கார்டிலேஜ். பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய 2 கைலன் கார்டிலேஜ் வந்து சுற்றி விட்டு இருக்கும். எங்க அப்படின்னா டாப் ஆஃப் த கிரிக்காய்டு கார்டிலேஜ்ல. ஓகேவா? அடுத்து எபிக்ளாட்டிஸ். The epiglottis, this is a leaf
ஷேப்டு ஃபைபர் எலாஸ்டிக் கார்டிலேஜ். லீஃப் ஷேப்ல இருக்கும். அட்டாச் டு தி இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆன்டீரியர் வால். ஆன்டீரியர் வால், அதாவது தைராய்டு கார்டிலேஜ் ஆன்டீரியர் வால்ல இன்னர் சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, இந்த பிளட் அண்ட் நர்வ்ஸ் அப்படி பார்த்தோன்னா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் லேரஞ்சல் ஆர்ட்ரி, தைராய்டு வெயின்ஸ், சுப்பீரியர் லேரஞ்சல் நர்வ்ஸ். ஸோ நர்வ்ஸ் அப்படியே சுப்பீரியர் லேரஞ்சல் நர்வ், வெயின் வந்து தைராய்டு வெயின், ஆர்ட்ரிஸ் வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் லேரஞ்சல் ஆர்ட்ரி. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் என்னது? எபிக்ளாட்டிசிஸ். இந்த தைராய்டு கார்டிலேஜ் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கிறது. அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது அரித்தினாய்டு கார்டிலேஜ். இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது கிரிக்காய்டு கார்டிலேஜ். அந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது கார்னிகுலேட் கார்டிலேஜ். ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷன். ஒரு சவுண்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, இப்போ நான் பேசுறது சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த வாய்ஸ் பாக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்து ஸ்பீச், பேசுறதுக்கு. ஓகே, சவுண்ட் என்ன இப்படி சவுண்ட் வருமா அந்த சவுண்டுக்கு. அப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஸோ அந்த மாதிரி ஸ்பீச்சுக்கு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஸோ லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து ப்ரொடக்ஷனுக்கு. அதெல்லாம் ப்ரொடக்ஷன் இங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணால் டூரிங் சாலோவிங், அதாவது ஒரு சாப்பாடு முழுங்கும் போது இந்த லேரிங்ஸ் மூவ் அப்வர்டு. இந்த லேரிங்ஸ் அதாவது அப்வர்டாக மூவ் ஆகும். அண்ட் கிஞ்ச்டு எபிக்ளாட்டிஸ் க்ளோஸ் ஓவர் தி லேரிங்ஸ். அந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணோம்னா லேரிங்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ண பிறகு அந்த சாப்பாடு எங்கே போயிருது? நேராக ஈசோஃபேகஸ்க்குள்ள போயிடும். ஓகே, இந்த எபிக்ளாட்டிஸ் பார்த்தீங்கன்னா கேட்வே மாதிரி ஒர்க் ஆகும். அடுத்து பேசேஜ் வே ஆஃப் ஏர். ஸோ ஏர் வந்து ஏருக்கு, ஃபுட்டுக்கு, அப்புறம் ஏருக்கு. அடுத்து குமிடிஃபைங். குமிடிஃபைங்னா சொன்னேன்ல, ஹீட்டாக ஏர் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து மாய்ச்சரைசிங் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து ஃபில்டரிங், அடுத்து வார்மிங். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த வாய்ஸ் பாக்ஸ், அதாவது லேரிங்ஸ் தேவைப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் ட்ரெக்கியா. ட்ரெக்கியாவோட பொசிஷன் பார்த்தோன்னா, ட்ரெக்கியா அது விண்டு பைப். விண்டு பைப்னு சொல்லுவாங்க. இட் இஸ் தி கண்டினியூஷன் ஆஃப் தி லேரிங்ஸ். லேரிங்ஸோட கண்டினியூஷன் எக்ஸ்டெண்ட் டு டவுன்வர்ட்ஸ் டு தி அபவுட் தி லெவல் ஆஃப் T5. T5 என்ன? thoracic vertebra 5ல. ஓகேவா? வேர் இட் டிவைட்ஸ் இன்டு தி ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி பிராங்கை. இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி பிராங்கைன்னு சொல்லி டிவைட் ஆகும். இதோட லென்த் வந்து 10 to 11 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட ரிலேஷன் பார்த்தானாக்கா சுப்பீரியராக வந்து லேரிங்ஸு, இன்ஃபீரியராக சில ரிலேஷன்னா என்ன? அது சுற்றி, அது பின்னாடி, அது முன்னாடி, அது மேலே, அது கீழே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதா ரிலேஷன். சுப்பீரியராக அந்த லேரிங்ஸ், இன்ஃபீரியராக அந்த பார்த்தா ரைட் அண்ட் லெஃப்ட் பிராங்கை, ஆன்டீரியராக வந்து பார்த்தோம்னா அப்பர் பார்ட் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட் இருக்கும், லோவர் பார்ட் ஆஃப் தி ஆர்ச் ஆஃப் அயோட்டாவும் ஸ்டோர்னமும் இருக்கும். அடுத்து போஸ்டீரியராக பார்த்தோம்னா இந்த ஈசோஃபேகஸ் இருக்கும், லேட்டரலாக பார்த்தா லங்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது என்னது? அயோட்டா. கீழே இருக்கிறது அந்த பிரைமரி பிராங்கைன்னு சொல்லுவோம். ரைட் அந்த லெஃப்ட் ரெண்டு பிராங்கை பிரியுதுல, ஸோ அது. ஸோ நம்ம ட்ரெக்கியா வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஷீ ஷேப்பில் கார்டிலேஜ் ரிங்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இருக்கா? அந்த கார்டிலேஜுக்குள்ள கோடு இருக்கா? அதான் வந்து ட்ரெக்கியா. அதுக்கு பிஹைண்டாக இருக்கிறது ஈசோஃபேகஸ். ஓகேவா? முதல் இருக்கிறது மூச்சு குழாய், பின்னாடி இருக்கிறது உணவு குழாய் தமிழில் சொல்ல போனால். அடுத்து இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா கம்போஸ்ட் ஆஃப் தி 3 லேயர்ஸ் ஆஃப் தி டிஷ்யூ. 3 லேயர்ஸ் ஆன டிஷ்யூஸான கம்போஸ்டாக இருக்கும் இந்த ட்ரெக்கியா. இந்த ஃபைப்ரஸ் அண்ட் எலாஸ்டிக் டிஷ்யூ, ஸ்மூத் மசில், சீலேட்டட் காலம்னர் எபித்தீலியம், இது 3 கம்போஸ்டாக இருக்கும். ஹெல்ட் ஓப்பன் by the between 6 to 20 incomplete cartilage rings, C shaped. ஸோ 16 to 20 அப்படி இந்த சி ஷேப்பில் அப்படி இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் சி ஷேப்பில் நம்ம ட்ரெக்கியா வந்து ஒரு மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பைப்பில் அந்த பச்சை கலரில் ஒரு பைப் இருக்கும், அந்த மாதிரி கோடு ஓடா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, 14 to 20 வரைக்கும் இருக்கும். சி ஷேப்பில் இருக்கும். ஓகே, அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி சி ஷேப்பில் 16 to 20 இருக்கும். இதோட பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி, பிராங்கியல் ஆர்ட்ரி, வீனஸ் சப்ளை பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் தைராய்டு வெயின்ஸ். நர்வ் சப்ளை பார்த்தா லேரஞ்சல் நர்வ். இதோட ஃபங்க்ஷன் சப்போர்ட் அண்ட் பேட்டன்சி. சப்போர்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. அடுத்து மியூகோசிலியரி எஸ்கலேட்டர் அப்படின்றது ஒரு மியூகோசிலியரி எஸ்கலேட்டர் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இப்போ ஃபாரின் பார்ட்டிகல் போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம அப்படி கஃப் பண்ணுறோமா, அப்படி கஃப் பண்ணதுமே அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிரும்? வெளியே த்ரோ அவுட் ஆயிரும். அடுத்து கஃப் ரிஃப்ளெக்ஸ், நம்ம அப்படி இருக்கும்போது அது வந்து கஃப் ரிஃப்ளெக்ஸ். ஓகேவா? அடுத்து வார்மிங், குமிடிஃபைங், ஃபில்டரிங், இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தி ட்ரெக்கியா. அடுத்து பிராங்கி அண்ட் பிராங்கியூல்ஸ். The two primary bronchi. When the trachea divides about the level
ஆஃப் T5. இந்த லெவல் ஆஃப் T5 வந்து டிவைட் ஆகுதா, ஸோ அந்த டிவைட் ஆகிற இடம் தான் பிராங்கை. ஓகேவா? இந்த ரைட் ப்ராங்கஸ் அந்த லெஃப்ட் ப்ராங்கன்னு சொல்லி ரெண்டு டிவைட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ப்ராங்கஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் அ வைடர், ஷார்ட்டர் அண்ட் மோர் வெர்டிக்கல் தென் எ லெஃப்ட் ப்ராங்கஸ். ஸோ லெஃப்ட் ப்ராங்கஸை காட்டிலையும் வைடராக இருக்கும், ஷார்ட்டராக இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். ஓகேவா? லென்த் வந்து 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஆஃப்டர் என்டரிங் த ரைட் lung, it divides into three branches, one on each lobe. ஸோ லோப்ஸ்லாம் வந்து நம்மளோட லங்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ரைட் லங்க்கு லெஃப்ட் லங்க்குன்னு இருக்கும். ஸோ ரைட் லங்க்குக்கு 3 லோபும் லெஃப்ட் லங்க்குக்கு 2 லோபும் இருக்கும். ஸோ அதில் கீழே லங்ஸை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா? இப்போ அந்த இடத்துல வந்து ஏர் என்டர் ஆகுது அப்படின்னா இது வந்து 3 பிரான்ச்சஸாக வந்து டிவைட் ஆகி ஒவ்வொரு லோபையும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் கீழே. லெஃப்ட் பிராங்கஸ் வந்து பார்த்தானாக்கா இது வந்து நேரோவாக இருக்கும். தென் தி ரைட்டை காட்டி இது வந்து நேரோவாக இருக்கும். ஓகேவா? லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். ஆஃப்டர் என்டரிங் தி லெஃப்ட் லங் டிவைட்ஸ் இன்டு 2 பிரான்ச்சஸ் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிறது 1 on each லூப்ல இருந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் கீழே என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ட்ரெக்கியா வந்து 2 பிராங்கி வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிராங்கஸாக வந்து என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. ஓகேவா? டிவைட் ஆகி அந்த பிராங்கியோல்ஸ் இருக்கும், அல்வியோல் இருக்கும், கேஸ் எக்ஸ்சேஞ்சர்லாம். ஸோ இது வழியாக தான் நடக்கும். அடுத்த ஸ்ட்ரக்சர். The bronchi are composed of the same issues of the trachea. ஸோ ட்ரெக்கியா வந்து எதனால கம்போஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி ட்ரெக்கியா வந்து எதனால கம்போஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த பிராங்கையும் வந்து கம்போஸ்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதாவது அந்த கார்டிலேஜஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆர் லைன்ட் வித் சீலேட்டட் காலம்னார் எபித்திலியம். ஸோ அந்த சீலேட்டட் காலம்னார் எபித்திலியம் அப்படின்ற ஒரு எபித்திலியம்னால லைன்ட் ஆயிருக்கும். டிவிஷன் ஆஃப் தி பிராங்கை. அடுத்து பிராங்கியூல்ஸ், அடுத்து ரெமினல் பிராங்கியூல்ஸ், அடுத்து ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ், அடுத்து அல்வியோலர் டக்ஸ், அடுத்து அல்வியோலை. ஒரு நம்ம ஏர் எடுத்துட்டு இப்போ பிராங்கியா வந்துருச்சு. பிராங்கியா வந்ததும் 2 ரைட் அண்ட் லெஃப்ட் டிவிஷன் இருக்கா, அதில் வழி போயிட்டு பிராங்கியூல்ஸ் போயிட்டு டெர்மினல் பிராங்கியூல்ஸ் போயிட்டு ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ் போயிட்டு அல்வியோலர் டக் போயிட்டு அல்வியோலைக்கு போயிட்டு என்ன ஆகுது, பிளட்டுக்கும் அல்வியோலைக்கும் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். அப்புறம் என்ன, எப்படி வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, எப்படி போகுது, ஏர் எப்படி போகுது அப்படின்ற இந்த பேத்வே. ஓகேவா? இதான் பிராங்கை. ஓகே, அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது அந்த அது கீழே இருக்கிறது தான் என்னது, அந்த பிராங்கியூல்ஸ். அதாவது நிறைய பிரான்ச்சஸ் வரும், அதில் பிராங்கியூல்ஸ் இருக்கும், அடுத்த அல்வேலை போகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே மேலே நம்ம என்ன சொல்லணுன்ற விஷயம் இதில் புரியும். ஸோ இதில் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னாக்கா கண்ட்ரோல் ஆஃப் தி ஏர் என்ட்ரி. ஸோ ஏர் என்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, வார்மிங் அண்ட் ஹியூமிடிஃபைங் இருக்கு, சப்போர்ட் அண்ட் பேட்டன்சி, அதாவது சப்போர்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கு, ரிமூவல் ஆஃப் பர்டிகுலர் மேட்டர், அதாவது பர்டிகுலர் மேட்டர் வந்து ரிமூவ் பண்ண, அதாவது ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்தாலும் நம்ம இந்த கஃப் ரிஃப்ளெக்ஸ் மூலியமாக என்ன பண்ணுது, வெளியேறப்படுது. அது அடுத்து கஃப் ரிஃப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன். அடுத்து மெயின் டாபிக் லங்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா 10 மார்க்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு அனாட்டமி கொஸ்டின் தான் த லங்ஸ். தேர் ஆர் 2 lungs, 1 lie on each side. ஸோ ஒரு ஹியூமனுக்கு 2 lungs இருக்கும். ஓகேவா? அந்த 2 lungs வந்து நம்மளுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு அப்படின்னா ஹார்ட்டுக்கு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் லங்ஸ். ஓகேவா? இதோட ஷேப் வந்து கோன் ஷேப்பு, வெயிட் வந்து 600 to 700 கிராம் இருக்கும், லென்த் வந்து 20 to 24 சென்டிமீட்டர் இருக்கும், கலர் வந்து பிங்கிஷ் கலர். ஓகேவா? லோப்ஸ் வந்து 3 லோப்ஸ் இருக்கும் ரைட் சைடில், 2 லோப்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஏன் அங்கே 3 இருக்கு, ஏன் இங்கே வந்து 2 இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ஹார்ட் வந்து ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் சைடு, அப்போ அந்த இடத்துல கார்டியாக் நாட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தானாக்கா லெஃப்ட் சைடில் 2 லோப்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சரி, கீழே பிக்சர் காட்டால் உங்களுக்கு புரியும். லோப்ஸ் ஆர் செப்பரேட் பை தி ஃபிஷர்ஸ். ஸோ ஃபிஷர்ஸ்னால என்ன இருக்கும், இந்த லோப்ஸ்லாம் வந்து செப்பரேட் ஆயிருக்கும். ஃபிஷர்ஸும் அதே மாதிரி பார்த்தா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 2 அப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த ஏரியா பிட்வீன் தி லங்ஸ் இஸ் தி மீடியாஸ்டினம். அதாவது ஏரியா ப்ரெசென்டாக இருக்கும், அந்த ஏரியா பிட்வீன் தி லங்ஸ் அதுதான் என்னது, மீடியாஸ்டினம். அது சர்ஃபேஸ், என்னென்ன சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அப்பெக்ஸ், பேஸ், காஸ்டல் சர்ஃபேஸ், மீடியா சர்ஃபேஸ் இருக்குது. அப்பெக்ஸ்ன்றது ரவுண்டட் அண்ட் ரைஸ் இன் டு தி ரூட் ஆஃப் தி நெக், ரவுண்டடாக இருக்கும், ரூட் ஆஃப் த நெக்லேருந்து அரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து பேஸ்ன்றது இது கான்கேவ் அண்ட் செமினுலர் இன் ஷேப்.
கான்கேவாக இருக்கும், செமினோன் ஷேப்பில் இருக்கும். லைஸ் ஆன் தி thoracic surface ஆன் தி டயஃப்ரம். ஸோ டயஃப்ரமோட thoracic surfaceல வந்து லை ஆகிருக்கும். காஸ்டல் சர்ஃபேஸ், திஸ் சர்ஃபேஸ் இஸ் கான்வெக்ஸாக இருக்கும், லைஸ் அகேன்ஸ்ட் தி காஸ்டல் சர்ஃபேஸ். லைக் அகேன்ஸ்டாக வந்து காஸ்டல் சர்ஃபேஸில் லைஸ் ஆகிருக்கும். Medial surface, this surface is a concave and has a roughly triangular shaped area called the hilum. ஸோ எந்த இடத்துலலாம் வந்து அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் ரஃப்லியாக ட்ரையாங்குலர் ஷேப்பில் கான்கேவ்டாக இருக்கோ அந்த ஏரியா வந்து ஹைலும் சொல்லுவோம். அதாவது லங்ஸ் மட்டும் கிடையாது, அதே மாதிரி நம்மளோட கிட்னிக்கும் ஹைலும் இருக்கும். ஓகேவா? த பல்மரி ஆர்ட்ரி சப்ளைங் தி லங்ஸ் அந்த டூ பல்மரி வெயின்ஸ் ஆர் ட்ரைனிங் இட். ஸோ இதில் ஏர்டெல் சப்ளை, அப்புறம் வந்து வீனஸ் ட்ரைனேஜில் என்னது பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் பல்மனரி வெயின். இதான் ரைட் லங், இதான் வந்து லெஃப்ட் லங். ஓகேவா? ரைட் அண்ட் லெஃப்ட் லங்குக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே 3 லோப் இருக்கும், அங்கே 2 லோப் இருக்கும். இங்கே 3 ஃபிஷர் இருக்கும், சாரி இங்கே வந்து 2 ஃபிஷர் இருக்கும், இங்கே வந்து 1 ஃபிஷர் இருக்கும். சரியா? சரி, இந்த பிக்சர் என்னன்னா, நார்மலாக நம்மளோட ஹியூமனோட லங்ஸ் வந்து பார்த்தா பிங்கிஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது, ரொம்ப பிளாக்கிஷ் கலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு கண்டிஷன் கூட, நியூமோகோனிசிஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கோல் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க, அதாவது மைண்டில் ஒர்க் பண்ணுறாங்க, கோல் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்து லங்ஸ் வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் மாறிடும். ஓகேவா? ஆனால் ஹெல்த்தியான நார்மலான லங்ஸ் வந்து இதுதான், அதாவது நான் ஸ்மோக்கர் லங்ஸ். இது வந்து ரோல் அப் சிகரெட் ஸ்மோக்கர் லங், அதாவது அந்த சிகரெட்டு ஸ்மோக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி மைண்ட் ஒர்க் பண்ணுறவங்களோட லங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். அடுத்து ப்ளூரா. ஓகே, இந்த ப்ளூரானா என்ன அப்படின்னா, எப்படி நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு லேயர் இருக்கோ, அதே மாதிரி இந்த ப்ளூரா வந்து நம்ம லங்ஸுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு கவரிங் லேயர். ஓகே, இந்த ப்ளூரா கன்சிஸ்ட் ஆஃப் த க்ளோஸ்டு சாக் ஆஃப் தி சேரஸ் மெம்பரைன். செரஸ் மெம்பரைனால என்ன இருக்கும், மேடம் ஆஃப் இருக்கும். ஓகேவா? ஒன் ஃபார் தி ஈச் லங் விச் கண்டெய்ன்ஸ் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் செரசஸ் ஃப்ளூயிட். அதில் ஃப்ளூயிடு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, அதான் வந்து ப்ளூரல் ஃப்ளூயிடு. அதாவது நம்மளோட ஹார்ட் பம்ப் ஆகும், அந்த பிளட் எல்லாம் போகுதுல்ல, ஸோ அது அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு ஃபிக்ஷன் ஆகாமல் இருக்கு நம்ம பெரிகார்டியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ மூச்சு இழுத்துடும்போது, மூச்சு விடும்போது, மூச்சு எடுத்துக்கும் போது லங்ஸ் வந்து விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஓகேவா? அதே இடத்துல அந்த ஃப்ளூயிட் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிஷன். ஓகே, அதெல்லாம் வந்து கண்டிஷன் படிக்கும்போது பார்க்கலாம். The lungs is invaginated and pushed into the sac. ஓகேவா? நான் சொன்னதான், அதான் ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னேன்னா, ஸோ லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ இந்த சாக்லாம் என்ன பண்ணும், அந்த லூப்ரிகண்டாக அதை வந்து ஆக்ட் ஆகும். இட் ஃபார்ம்ஸ் பை 2 லேயர், விசரல் பியூர், பரட்டல் பியூர். விசரல் பியூர், பரட்டல் பியூர் சொல்லி 2 பியூர்னால 2 லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த விசரல் பியூரை பார்த்தோன்னா, திஸ் இஸ் எ அட்ஹர்ன்ட் டு தி லங்ஸ், covering each lobe and passing into the fissure that separate them. லோப்ஸுக்கும் ஃபிஷர்ஸுக்கும் என்ன பண்ணுறது, கவரிங் மாதிரி இருக்கும், அதனால் செப்பரேஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பார்ஷியல் ஃப்ளூயிடை பார்த்தோன்னாக்கா, இட் அட்டன் டு தி இன்சைட் ஆஃப் தி செஸ்ட் வால்க்கு இன்சைடில் அண்ட் தொராசிக் சர்ஃபேஸ் ஆஃப் தி டயஃப்ராமில். ஓகேவா? அடுத்த ப்ளூரிக் கேவிட்டி. ப்ளூரிக் கேவிட்டினா என்னன்னா, the 2 layers of the pleura are separated by the phylum of serous fluid which allows them to glide over each other, preventing friction between them during a breathing. The serous fluid is segregated by the epithelial cells of the membrane. ஸோ epithelial cellsனால தான் வந்து இந்த serous fluid, அதாவது அந்த பெரிகார்டியல் fluid வந்து செக்ரிகேஷன் ஆகுது. ஓகே, அது ஒரு மெம்பரைன். ஓகே, இதை ஃபிக்ஷனை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த 2 லேயர்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூரல் கேவிட்டி நம்மளுக்கு தேவைப்படுது. சி தான் ரைட் அண்ட் லெஃப்ட் லங். ஓகே, இந்த ப்ளூரல் கேவிட்டியில் இந்த மாதிரி தான் வந்து விசரல் ப்ளூரா, பரைட்டல் ப்ளூரா இருக்கும். லெஃப்ட் ப்ளூரா கேவிட்டி, ரைட் ப்ளூரல் கேவிட்டி இருக்கும், மீடஸ்டினம் வந்து இருக்கும். அடுத்து ரைட் லங். ரைட் லங் பார்த்தா, the right lung has more lobes. more lobesனா
எத்தனை லோப்ஸ் இருக்கும்? ரைட் சைடு 3 லோப் இருக்கும். அண்ட் செக்மெண்ட்ஸ் வந்து லெஃப்ட் செக்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கும். இட் இஸ் டிவைடட் இன்டு 3 லோப்ஸ். 3 லோப்ஸ்னால டிவைடட் ஆகிருக்கும். அப்பர் சுப்பீரியர் லோப், மிடில் லோப், லோவர் அண்ட் இன்ஃபீரியர் லோப். they separate by the two fissures. Two fissures separate ஆயிருக்கும். One oblique fissure which separates the middle and lower lobe, one horizontal fissure which separates the middle upper lobe. So middle and lower lobe separate பண்ணது oblique fissure, horizontal fissure வந்து middle and upper lobe வந்து separate பண்ணுது. ஒவ்வொரு fissure-ம் ஒவ்வொரு lobes வந்து separate பண்ணுது. அடுத்து left lung is divided into two lobes. Two lobes இருக்கும், upper lobe இருக்கும், lower lobe இருக்கும். இதை செப்பரேட் பண்ணி oblique fissure மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். oblique fissure தான் வந்து என்ன பண்ணுறது, செப்பரேட் பண்ணுது. லெஃப்ட் lung does not have a middle lobe. middle lobe வந்து இருக்காது. The mediastinal surface of left lung has a cardiac impression or cardiac notch. cardiac impression cardiac notch இருக்கும். ஏன்னா ஹார்ட் வந்து டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பிளட் சப்ளை பார்த்தோம்னா பிராங்கியல் ஆர்டரி இருக்கும், pulmonary capillaries இருக்கும், where there is gas exchange of the oxygen and carbon dioxide takes place between the blood and tissue. So bloodக்கும் டிஷ்யூஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இந்த பல்மனரி கேபிலரிஸ் தேவைப்படுது. வீனஸ் ட்ரைனேஜ் வந்து பிராங்கியல் வெயின், நர்வ் சப்ளை வந்து வேகஸ் நர்வ். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்ன? கண்ட்ரோல் ஆஃப் தி ஏர் என்ட்ரி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, வார்மிங் அண்ட் ஹியூமிடிஃபைங், சப்போர்ட்டிங் அண்ட் patency, removal of the particulate matter, cough reflex. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதாவது இன்றைக்கி வெறும் அனாட்டமி மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸில் ஃபிசியாலஜி பார்க்கலாம். தேங்க்யூ.